எல்லோருக்கும் வணக்கம். சிவனாலயத்தை பற்றியும் சிவனை பற்றியும் சிவனடியார்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் என்னுடைய தெரிஞ்ச மாத்திரம் ஒரு சின்ன பதிவை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்ப தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். நம்ம சிவன் கோயிலில் போனோம்னா விபூதியை வாங்கி நெத்தியில் இட்டுக்கிறோம். எதுக்காக இட்டுக்கிறோம், அதோட பலன் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த பதிவில் போடுறேன். இதில் எதனா தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது இது கிடையாது வேறு அப்படின்னாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னை லைக் பண்ணால் தான் எனக்கு ஆர்வம் அதிகமாக வரும். ஒரு மகாராஜா சிவனை தரிசனம் பண்ணிட்டு டெய்லி சிவநாமத்தையே சொல்லி சிவலிங்கத்தை அரண்மனையில் வச்சு சிவனுக்கு தேனாலும் பானாலும் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தாராம். அந்த கிராமத்தில் வசித்து வந்த ஒரு மயானத்தில் இருக்கிறவர், பிரேதத்தலம் அடக்கம் பண்ணுறவர், ஒரு நாள் பிரேதத்தை அடக்கம் பண்ணுறதுக்காக பள்ளம் நோண்டிகிட்டே இருக்கும்போது அந்த பள்ளத்துலேருந்து ஒரு சிவலிங்கம் வந்துதான். அந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் மகாராஜா கிட்ட கொடுத்தாராம். ஐயா, சிவலிங்கம் எனக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் இதை வச்சு பூஜை பண்ணுங்கன்னுட்டு. உடனே அந்த மகாராஜாவுக்கு தலை கர்வம் அப்படியே தலையில் ஏறிட்டு, இவன் கொண்டு வர சிவலிங்கத்தை நம்ம அபிஷேகம் பண்ணுறதா அப்படின்னு யோசிச்சு, சரி இந்த சிவலிங்கத்தை நீயே வச்சுக்கணும். அவருக்கு ஒன்றுமே புரியலையா. ஐயா, இதுக்கு எப்படி ஐயா பூஜை பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொல்கிறான், நீ தான் டெய்லி பிரேதத்தை எரிக்கிறல்ல, அதோட சாம்பலை என்ன பண்ணுற, அந்த சாம்பலை வச்சு நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்ட்டாராம். மகாராஜா சொன்னால் உண்மைதானே இருக்கும் அப்படின்னு அவரும் கொண்டு போய் டெய்லி எரிக்கிற பிரேதத்தில் இருக்கிற வர சாம்பலை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஒரு நாள் பார்த்தா மழை, பயங்கரமான மழையாம், ஊரே வெள்ளக்காடாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரேதமும் வரலையா, எரிக்க முடியலையா. அதனால் என்ன படுத்துன்னு யோசிச்சுட்டு கணவனும் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சிவனுக்கு எப்படின்னாச்சும் நம்ம பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாராம், விறகெல்லாம் அடிக்கிட்டு தீ மூட்டிட்டாராம். தீ மூட்டி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டாராம். நீ வா இங்க, நான் இந்த நெருப்பில் குதிச்சிடுறேன், என்னுடைய பிரேதமானது எரிஞ்சு சாம்பலாயிடும், அந்த சாம்பலை வச்சு நீ சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுன்னு. உடனே அவங்க மனைவி சொன்னாங்களாம், எங்க மழை பெஞ்சி ஊரெல்லாம் ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது, திடீர்னு யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அது எப்படி அடக்கம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, அதனால் இந்த நெருப்பில் நான் குதிச்சிடுறேன், என்னுடைய சாம்பலை எடுத்து நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, நாளைக்கு மறுநாளில் யாருன்னா வருவாங்க, ஏதாச்சும் பிரேதம் வரும், அதை நீங்கள் எரிச்சு அபிஷேகம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்களாம், அந்த மனைவி போய் அந்த நெருப்பில் குதிச்சு சாம்பல் ஆகிட்டாங்க. அடுத்த க்ஷணமே சிவன் வந்துட்டாங்க. அவருடைய அன்பை மெச்சிப்படுத்தி அவங்கள எடுத்துகிட்டு அவங்களுக்கு வேண்டியது இதுதானா, நாங்கள் எப்படி உங்களுக்கு சிவலிங்கத்துக்கு நாங்கள் அந்த விபூதியை பண்ணமோ, சாம்பலை விபூதியாக பண்ணுமோ, அதுதான் எல்லாருக்கும் கொடுக்கணுன்ட்டு. இதோட பலனாக தான் நம்ம இடுகாட்டில் இருக்கிற சிவனோட விபூதி தான் சிவன் விபூதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாரும் சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருங்க. இதுதான் விபூதியோட கதைன்னு நான் கேள்விப்பட்ட மாத்திரம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு எதனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள். மகிழ்ச்சியாக இருங்க.